கிறிஸ்துக்கள் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட இந்த காலைக்கு இந்த நிகழ்ச்சி வாயிலாக உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கு. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்னைக்கு வருகிற செய்தி எங்கிருந்து அப்படின்னா, கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 6வது 7வது வசனம். ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு சோஸ்திரத்தோடு அதிலே பெறுவீர்களாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு இவ்விதமாக ஒரு காரியத்தை சொல்றார். ஒருவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா, தன்னுடைய வீட்டை சுற்றிலும் கொஞ்சம் நிறைய காலியான இடம் இருந்துச்சு. அப்போ அவர் உட்காந்து யோசித்த போது இந்த இடம் ரொம்ப சும்மா வீணா கிடைக்க என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்து என்ன செஞ்சாருன்னா, பூச்செடிகளை நட ஆரம்பிச்சாரு. நிறைய பூச்செடிகளை நட்டாரு. அதுக்கு உங்களுக்கு தெரியும், செடி வளர்க்குறவங்களாம் ரொம்ப ஆசையா இருப்பாங்க. ஒவ்வொரு நாளும் அதுக்கு வேலை செய்வதற்கு அதற்கான காரியங்களை பார்ப்பாங்க. எங்க வீட்லயே எங்க சிஸ்டர் வந்து அப்படிதான் கார்டனிங் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வேலையிலேருந்து வந்த உடனே நேராக கார்டனுக்கு தான் போவாங்க. போய் அதில் என்ன செய்வாங்க, தண்ணி ஊற்றுறதோ இல்லை செடிகள், சில நேரம் அவங்க வச்சுருந்த கம்பு என்ன சாஞ்சிருக்கும் அதெல்லாம் ரெடி பண்ணுவாங்க. பகல் ஃபுல்லாக நாங்களும் இங்கே தான் இருப்போம். ஆனால் அதெல்லாம் நாங்கள் ஒரி பண்ணிக்க மாட்டோம். ஏன்னா அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, அதில் அதிகமாக என்ன செய்வாங்க, எப்போ வீட்டுக்கு வந்ததும் ஃபஸ்ட்டு அவங்க பண்ணுற வேலை அதுதான். அதே மாதிரி தான் இங்கே இந்த மனுஷருக்கும் அந்த கார்டன் வச்ச உடனே ரொம்ப ஆசையாயிருச்சு. டெய்லி என்ன செய்கிறாரு, அதுக்கு தண்ணி ஊற்றுவார். அதுக்கான ஏதாவது பூச்சி பிடிச்சிச்சுன்னா அதுக்கான காரியங்களுக்கான மருந்து அந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணுவாங்க. எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. சில நேரம் ஏதாவது வேற செடிகள் அதோடு வளர்ந்துச்சுன்னா அதெல்லாம் பிடிங்கி போட்டு நல்லா பார்த்துட்டாங்க. பார்த்து கொஞ்ச நாள் அது வளர்ந்துருச்சு. நல்லா பூ கொடுக்குற தருணம் வரும்பொழுது என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், அதுலேருந்து பூ வரவே இல்லை. அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் போச்சு. என்ன நான் எல்லாமே செஞ்சேனே அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தேன். அப்போ உடனே என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், தன்னுடைய நண்பர் ஒரு தோட்டக்கலையில் வல்லுநராக இருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்டு பார்க்கலாம், அவர் ஒரு நாள் வீட்டுக்கு அழைப்போம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அவரை ஒரு நாள் வீட்டுக்கு அழைக்கிறாரு. வீட்டுக்கு அழைத்து என்ன செய்கிறாரு அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி பாருங்க நான் எல்லாம் ஆமாம் அவர் சொன்னால், நீ எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்க, பார்த்தி எல்லாம் அந்த டிஸ்டன்ஸு ஒரு செடிக்கு இன்னொரு செடி எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கியே, ஏன் வளரல சரி நான் ஒரு ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக அப்புறம் என்ன செஞ்சார், கொஞ்சம் ஆழமாக நோண்டி பார்த்தாங்க. அங்கே பார்த்தா என்ன செஞ்சுன்னா, பாறை இருந்துச்சு. கற்கள் நிறைய பாறை நிறைந்த ஒரு இடத்துல தான் நீ தோட்டத்தை போட்டிருக்க. அதனால என்ன செய்யல, வேர் ஸ்ட்ராங்காக உள்ளே போகலை. அந்த ஸ்ட்ராங்காக வேர் இல்லைன்னா என்னது, அதுக்கான ஊட்டச்சத்து வராது. அந்த நாட்கள் வந்தோடனே அதுக்கு என்ன செய்யாது, மலர். ஒரு பூவுக்கு இத்தனை மாதங்கள் அப்படி இருக்கும்ல, அந்த மாதம் கடந்து போல வரல அப்படின்ட்டு அவர் சொன்னார். அப்போதான் அவருக்கு புரிஞ்சிச்சு. அதனால தான் நமக்கு செடி, ஆனால் செடி நல்லா கொஞ்சம் வளர்ந்துருக்கு. ஆனால் என்ன இல்லை, அதுக்கான கனிகள் அது இடத்துல காணல, அதுக்கான பூ அல்லது என்ன அவங்க பிரயாசப்பட்டாங்களோ அதை அவரால் எடுக்க முடியல அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அதுக்கான காரணத்தை கண்டறிஞ்சு அப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்க, அது சரி இந்த இடத்துல என்னது செடிகளை வளர்றதுக்கான இடம் இல்லை, அப்போ அந்த கற்களெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் என்ன செஞ்சார், அவர் காரியங்களை செய்ததாக அந்த கதையை வாசித்தேன். ஏன்னு சொன்னால், இதே மாதிரி தான் நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செய்யலை, வளர்ச்சி அடையாதபடிக்கு நாம் காணப்படுறோம். சில வேளையில் நம்ம எல்லா காரியங்களும் என்ன செய்வோம், அட்டென்ட் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுறதுக்கும் சரி, அல்லது ஆலயத்துக்கு செல்றதா இருந்தாலும் சரி, எங்கெல்லாம் கூட்டம் நடக்குதோ, எங்கெல்லாம் முகாம் நடக்குதோ அங்கெல்லாம் நம்ம என்ன செய்வோம், கண்டிப்பாக போகும். அந்த முகாமுக்கெல்லாம் போயிட்டுலாம் வரும். ஆனாலும் கூட என்ன இல்லை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லை. ஏன் வளர்ச்சி இல்லை அப்படின்ட்டு யோசித்து பார்த்துங்க. அப்படி யோசித்து பார்க்கும்பொழுது என்ன ஆச்சுன்னா, நம்முடைய ஜீவியத்தில் எல்லாத்துக்கும் நம்ம முதலிடம் கொடுக்குறோம், எல்லா காரியங்களும் ஆண்டவருக்காக செய்கிறோம். ஆனாலும் நம்ம இடத்துல மனமாற்றம் இல்லை அல்லது மனம் திரும்புதல் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம இடத்துல என்ன இருக்காது, வளர்ச்சி இருக்காது. ஃபர்ஸ்ட் நம்முடைய வளர்ச்சிக்கு என்ன குறை இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க நம்ம என்ன செய்யணும், ஒப்புக்கணும். யாராவது நம்ம பற்றி ஏதாவது குறைய சொல்லிட்டா நமக்கு எவ்வளோ கோவம் வருதில்லை. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவதற்கு நம்முடைய குறைகளை நாம் கண்டு கொள்ள வேண்டும் இருக்கிறோம். அப்படி நம்ம ஆழமாக வேர் விழலை அப்படின்னு அர்த்தம். ஏன்னு சொன்னால், ஆண்டவருடைய பாத்திரம் நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும், ஆழமாக வேர் விடணும். ஆண்டவருடைய உறவில் ஆழமாக நம்ம இருக்கணும். அப்படி இருந்தோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய தெளிவான விழிப்புணர்வோடு நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்ற காலத்தில் ஏற்ற வேலையில் ஏற்ற கனிகளை நாம்
கொடுப்போம். ஆண்டவருக்குள்ள வளர்ச்சியில், ஆண்டவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடைவதற்கு அது ரொம்ப உதவும். ஏன்னு சொன்னால், நம்ம ஒருவேளை எல்லாமே ஆண்டவருக்காக எல்லாம் செஞ்சாலும் நம்ம இடத்துல பாவ மன்னிப்பு இல்லை, நம்ம இடத்துல மனம் திரும்புதல் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை வளர்ச்சி அடையாது. ஏன்னு சொன்னால், நீங்கள் பார்த்தீங்கன்னா யூதாஸ் ஆண்டவரோட கூட தான் இருந்தார். ஆண்டவரோட கூட இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் என்ன ஆச்சு? கண்டிப்பாக தோற்று போயிட்டாங்க. ஏன்னு சொன்னால், அவர் பாவம் செய்த பொழுது மனம் திரும்புதல் இடத்துல இல்லாமல் போச்சு. ஆண்டவரத்தில் பாவ மன்னிப்பு கேட்காதபடியா அவர் சின்னது மாண்டு போனார். அப்போ இந்த நாள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆண்டவரே, நாங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடையத்தக்கதாகவும், காரியங்கள் எல்லாவற்றிலும் உமக்கு உண்மையுத்தமாக இருக்கத்தக்கதாகவும், உமக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாக இருக்கத்தக்கவும், கற்பனையின் பாதையில் நடக்கிற பிள்ளைகளாகவும் இருக்க நீ எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர் என்ன செய்வார்? நம்ம ஏற்ற வேளையில எல்லா வளர்ச்சியோட ஆவிக்குரிய வாழ்க்கையில அவரோடு கூட இணைந்து நம்முடைய நித்திய வாழ்வில நம்ம அவரோடு கூட பங்கு கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வார்கள். ஜெபம் செய்வோமா? கிருபை நிறைந்தவரே, இரக்கத்தில் ஐஸ்வரமுள்ள தகப்பனே, ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த செய்திக்காக நன்றி. ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாங்கள் வளர்ச்சி அடைகிற பிள்ளைகளாக இருக்க கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, நாங்கள் எப்பொழுதும் நெருங்கி ஜீவிக்கிற பிள்ளைகளாகவும் இருக்க கிருபை செய்யுங்க. இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தேவைகளை சந்தித்தலுங்க. சந்தோஷ சமாதானத்தை கட்டளையிடுங்க. ஏற்ற வழியிலே ஆண்டவரே, எல்லா காரியத்தையும் நன்மைக்கு எதுவாய் செய்கிற தேவன் எங்களோடு கூட இருக்கிறார் என்று அந்த வாக்குத்தத்தை பிடித்தவர்களாக எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் எப்பொழுதும் நினைத்து, ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை உம்முடைய பிரதிபலிக்கிற வாழ்க்கையாக இருக்க நீங்க கிருபை செய்யுங்க. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் வழியை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக தந்தையே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.